இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் சுரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் சுரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. குருவிகள் பாடிடும் காலமல்லவா, காட்டுப்புறா சத்தமும் கேட்குதல்லவா. குருவிகள் பாடிடும் காலமல்லவா, காட்டுப்புறா சத்தமும் கேட்குதல்லவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா. ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர் கிருபை நிமித்தமாக ஒரு புதிய நாளை பார்க்கிறோம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாம். நீ விடுதலைக்காக ஏங்குகிற கூட்டம் தானே அதிகம். சிந்தனையில விடுதலை இல்ல, இன்னும் சரீரத்துல விடுதலை இல்ல. எல்லா பக்கங்களும் கட்டுண்ட ஒரு நிலைமையில பிசாசின் போராட்டங்கள்ல இன்னைக்கு வாதிக்கிற ஜனங்களும் இன்னைக்கு ஏராளம். வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை இல்ல, சாபத்திலிருந்து விடுதலை இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை இல்ல. பலவித போராட்டங்கள்ல தான் பயப்படுகிறோம். மரண பயம், எதை எடுத்தாலும் பயம், இருளை பார்த்தா பயம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில ஆனா ஆவியானவர் அங்கு இருப்பார் என்று சொன்னால் இந்த பயங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை உண்டாயிரும். பாவங்கள் சாபங்கள் இருந்து விடுதலை உண்டாயிரும். எது நம்மளை கட்டி வைக்க முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, ஆவியானவர் தான் ஆளுகை செய்வார். ஆனால் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அப்போ சில நாட்களை பாருங்க, அவங்களை எதை வச்சும் கட்டி வைக்க முடியல. சிறைச்சால போட்டாலும் கூட அங்கேயும் ஆண்டவரை துதிச்சாங்க, பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. அது அவர்களுக்கு தடையாகவே இல்லை. நமக்கு இன்னைக்கு கைகள் கட்டப்பட்ட மாதிரி, கால்கள் தொழுமரத்துல மாட்ட மாதிரி சிறைச்சாலையில கிடையாது. ஆனா நம்மளால் பாட முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, தியானிக்க முடியல, ஓட முடியல. பல காரியங்களை குறைவா பாக்குறோம். நல்லா தான் இருக்கிறோம், ஃப்ரீயா தான் இருக்கிறோம், சாப்பாடுல இருந்தாலும் சாப்பிட முடியல, செய்ய முடியல, புலம்புறோம். கட்டப்பட்ட நிலைமையில வெளி தோற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் அங்க இருந்தா அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விடும், விடுதலை உண்டாகிறோம். அப்போ சிலருக்கு முன்பாக ஒரு அடி தூரத்துல தான் மரணம் இருந்தது. தூக்கிலிடப்படலாம், கத்தியால் குத்தி கொல்லப்படலாம், ஈட்டியால் குத்தி கொல்லப்படலாம், தலை வெட்டப்படலாம், அல்லது சிறைச்சேதம், எதனாலும் சரி பயப்படவே இல்லை. விடுதலையா ஊழியம் செஞ்சுட்டு போனாங்க. நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீ விடுதலை ஆவியான் நம்மோடு கூட உலாவுகிற, முன்மாறி பின்மாறி ஊற்றப்படுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் கட்டப்பட்டவர்களாய் எழும்ப முடியாமல் தவித்துட்டு இருக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், எழுப்ப விரும்புகிறார். ஒரு வாலிபன் பிசாசு பிடியினால் கட்டப்பட்டு விட்டான். அவனை எந்த ஒரு காரியங்களாலும் அடக்கி வைக்க முடியல. அடிப்பான், உடைப்பான், பொருட்கள்லாம் தூக்கி எறிவான். அந்த ஒரு அசுர பலம் அவனுக்குள்ள வந்து இறங்கிறோம். என்ன செய்யறது? குடும்பத்தார் தடுமானாங்க, சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சு அவனை பலவீனப்படுத்தினாங்க. மருத்துவ ரீதியா போனா பலவீனப்படுத்துகிற மாத்திரைகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனை கட்டுப்படுத்த முடியல. இந்த ஆவி அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வரும்பொழுது அலைக்கழிக்கும், எல்லா வித சேதத்தையும் கொண்டு வரும். கடைசியில யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போப்பா, அங்க ஒரு ஊழியர் இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் நடத்துறாங்க, அங்க போனீங்கன்னா விடுதலை கிடைக்கும். சங்கிலியோட கட்டி தான் கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த வாலிபனை. இந்த ஊழியர் இருந்த அந்த அறைக்குள்ள போன உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சங்கிலியை ஃபர்ஸ்ட் அவிழ்த்து விடுங்க அப்படின்னாரு. ஐயா, அவிழ்த்து விட்டாங்க, இருக்க எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கிடுவான், அவனை யாரும் பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அதை அவிழ்த்து விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாம் பயப்பட்டாங்க. சரி, அவர் சொல்றாருன்னு அவிழ்த்து விட்டாங்க. அவன் அமைதியா கை கட்டி நிக்கிறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் உடனே சொல்றாரு, அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிக்கு கட்டளை கொடுக்கிற அந்த ஊழியக்காரர், இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியை விட்டு வெளியே போ. அவ்வளவுதான், பொத்துண்டு விழுந்தான். இந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறினது. கொஞ்ச நேரத்துல தட்டி அவன் பேர் சொல்லி எழுப்பினார். எழுப்புனா நல்ல முகத்துல வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா சங்கிலியில கட்டி எவ்வளவு கொண்டு வந்து எவ்வளவு பண்ணுவானுக்கு அமைதியா இருக்கிறான்னு இப்படி மாற்றம் என்னன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவர் சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? இந்த இடத்துல ஆவியானுடைய பிரசன்னம் இருக்குது. ஆவியானவர் இங்க நிலை கொண்டு இருக்கிறாரு. நீங்க அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க.
ஆவியானுடைய பிரசனத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எந்த பிசாசுகளும் அதுல நிக்க முடியாது, அலைக்கழிக்க முடியாது. பொல்லாத பிசாசுகள் வெளியேறிடுச்சுதே. இனி அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஒண்ணு, நீங்க ஆவியானுடைய பிரசனத்துக்குள்ள வந்துடணும், இல்லைன்னா ஆவியானவர் உங்களோடு கூட எப்பவுமே இருக்கணும். அதை தான் செய்யுங்க அனுப்பிவிட்டார். சந்தோஷமா போய் அந்த வாலிபன் ஆண்டவருக்கா தான் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றி விட்டார். இதுதான் ஆண்டவருடைய செயல். இதை தான் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக கவலைப்படுறீங்களா? பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் பிரசனத்தை அங்க கொண்டு வாங்க. இல்லைன்னா ஆவியானுடைய பிரசனத்துக்குள்ள நீங்க வாங்க. அற்புதங்கள் தானாகவே நடக்கும். செபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். தீர்வில்லாத பிரச்சனைகள், விடுதலை இல்லாத வாழ்க்கைகள், போராட்டம் நிறைந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற பரிசுத்த ஆவியானவராக உம்மால் முடியும் அப்பா. ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னது போல நீர் ஆவியான தேவன் இந்த நாளிலும் எல்லா நுகங்களை முறிப்பீராக, கட்டுகளை அறுப்பீராக. குடும்பங்கள் எந்த காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறது விரோதமான செய்வனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், மந்திரவாதங்களாக இருக்கலாம், இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆவியானவர் அந்த குடும்பங்களில் இறங்குவீராக, தனிப்பட்ட நபர்கள் மேல் இறங்குவீராக. சுபாவங்களை மாற்றுகிற அளவு விடுதலை கொடுத்து புத்தி தெளிந்தவர்களாய் காரியத்தை செய்ய உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் நீர் நடத்துவதற்காக நன்றி. இந்த நாளிலிருந்து விடுதலையின் வாழ்வை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை எல்லாவற்றை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆவியான் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை. இந்த நாளின் விடுதலையின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றான். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றான். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம்.